கனமழை வெள்ளத்தால் அதிக பாதிப்புகளை எதிர்கொண்ட தூத்துக்குடி வெள்ளூர் கிராம மக்களுக்கு உதவும் விதமாக நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் விஜய் சிமெண்ட்ஸ் நிர்வாகம் இணைந்து 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை கிராம மக்களுக்கு வழங்கினர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட கனமழை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல மாவட்டங்களை வெள்ளக்காடாக்கியது. குடியிருப்புகளை சூழ்ந்து கொண்ட வெள்ளத்தில் உடைமைகளை இழந்த பொதுமக்கள் செய்வதறியாது நிர்கதியாக விடப்பட்டனர். தேங்கி நின்ற மழை நீரால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு அரசின் நிவாரணப் பொருட்கள் சென்று சேர்வதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் பெரும் இன்னலுக்குள்ளான நிலையில் மாநிலத்தின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட ஆயத்தமாகினர். உதவி செய்ய முன் வந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே பாலமாக நின்று நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் பொறுப்பை ஏற்றது நியூஸ்7 தமிழின் அன்பு பாலம் குழு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் எண்ணத்துடன் தன்னார்வலர்கள் பலரும் அன்பு பாலம் குழுவினருடன் இணைந்து பணியாற்றினர். கனமழையால் பெருமளவு பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பொதுமக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்த்தது நியூஸ்7 தமிழின் அன்பு பாலம் குழு. அந்த சமயத்தில் வெள்ள பாதிப்பால் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டதாக கூறிய வெள்ளூர் கிராம மக்கள் உதவி வேண்டி அன்பு பாலம் குழுவினரிடம் கோரிக்கை விடுத்தனர். உடனடியாக அந்த கிராம மக்களின் கோரிக்கையை விஜய் சிமெண்ட்ஸ் நிறுவனத்திடம் எடுத்து சென்ற அன்பு பாலம் குழு நிலைமையை எடுத்து கூறி தேவையான உதவிகளை செய்து கொடுக்க கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் 27 வகையான மளிகை பொருட்கள், சோப்பு, பேஸ்ட், பிரஷ், நாப்கின், போர்வை, துண்டு உள்ளிட்ட 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க முன்வந்தனர் விஜய் சிமெண்ட்ஸ் நிர்வாகத்தினர். வெள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்களுக்கு வீடு வீடாக சென்று விஜய் சிமெண்ட்ஸ் நிர்வாகிகளும் அன்பு பாலம் குழுவினரும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். விஜய் சிமெண்ட்ஸ்ல இருந்து நிவாரணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது. அதுல இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதி வெள்ளூர் கிராமத்துல இருந்து நிவாரண நிதி கேட்டிருந்தாங்க. நிவாரண நிதியை நியூஸ்7 அன்பு பாலம் மூலமாக கேட்டிருந்தாங்க. அவங்க மூலமாக நாங்கள் விஜய் சிமெண்ட்ஸ்ல இருந்து நிவாரணப் பொருட்கள் அந்த ஊர் மக்களுக்காக வழங்கியிருக்கோம். நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் குழுவினருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டாற்றுவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக தன்னார்வலர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். இன்றைக்கு நாங்கள் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள சுமார் 15 கிராமங்களுக்கு 30 லட்சம் மதிப்புள்ள நிவாரண பொருட்களை நியூஸ்7 அன்பு பாலத்தின் தன்னார்வலராக இன்றைக்கு 1250 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த நியூஸ்7 அன்பு பாலத்திற்கு எங்களது நன்றி. இதில் 17ஆம் தேதி செஞ்ச கனமழையால் எங்கள் ஊர் சதுரத்து குளம் உடைஞ்சி பக்கத்தில் இருக்க ஆறும் தண்ணி நிரம்பி மக்கள் ரொம்ப சிரமத்துக்காகி நிறைய வீடுகள், சாலைகள், வாழைத்தோப்புகள், நஞ்ச வயல்கள் எல்லாமே நல்லா பாதிக்கப்பட்டுச்சு. நம்ம நியூஸ்7 மூலமும் விஜய் சிமெண்ட் மூலமாகவும் நம்ம கேட்டுக்கிறாங்க. அவங்க அரிசி, மளிகை ஜாமா பொருட்கள், மற்ற தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பேக்காக போட்டு ஒரு 750 பேக்கேஜ் போட்டு நமக்கு கொடுக்கும். அது ஒவ்வொரு பேக்கேஜ்லையும் 25 பொருள் இருக்கிற மாதிரி, அது ஒரு மாதத்துக்குள்ள மளிகை ஜாமா எல்லாத்தையுமே மொத்தமாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். இதனால இது ஏழை எளிய எல்லாம் நல்ல மக்களுக்கும் சென்டர்டைன்மெண்ட் ஒரு நியூஸ் சேனலுக்கும் நியூஸ்7 சேனலுக்கும் விஜய் சிமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. வெள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களுக்கு தக்க சமயத்தில் நிவாரண உதவிகளை வழங்கிய விஜய் சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கும் தங்களுக்கு பக்க பலமாக துணை நின்ற நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் குழுவினருக்கும் ஊர் மக்கள் சார்பாக வெள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் பாண்டியன் நன்றி தெரிவித்துக் கொண்டார்.